இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அண்ணா வாங்கண்ணா. வாங்க உள்ள போலாம். வாங்க சிஸ்டர், ப்ளீஸ் வாங்க. உங்க அம்மா அப்படி கூப்பிட்டா நீ மாட்டேன்னு சொல்லிட்டு போக மாட்டல்ல? வா. வா. யாருங்க? இனியனா? இல்ல, இது ஏதோ புது நம்பரா இருக்கு. ஹலோ ஹலோ. அப்பா, நான் இனியன் பேசுறேன். டேய், ஊருக்கு போனா ஒரு ஃபோன் பண்ண மாட்டியா? நான் இப்போ ஃபோன் பண்ணா சுவிட்ச் ஆஃப்னே வந்துகிட்டு இருக்கு. இல்லப்பா, என் போன்ல சார்ஜ் இல்ல, அதனால தான் சுவிட்ச் ஆஃப்னு வந்தது. டேய், சார்ஜ் இல்லைனா வேற யார்ட்டையாவது ஃபோன் வாங்கி ஒரு கால் பண்ணிருக்கலாம்ல. ஃபோன் வரலைன்னு உடனே என்னாச்சோ ஏதாச்சோன்னு பதட்டமா இருக்குல்ல. இல்லப்பா, இங்க ஒரு சின்ன பிரச்சனை. பிரச்சனையா? என்னாச்சு? இல்லப்பா, பயப்படுற அளவுக்கு ஒண்ணும் இல்ல, ஒரு சின்ன பிரச்சனை தான். அது சரியா போச்சு, நான் வந்து உங்களுக்கு சொல்றேன். அப்பா, ஒரு சந்தோஷமான விஷயம் என்னன்னா, எனக்கு இங்க ஒரு தங்கச்சியும் ராசாத்திக்கு ஒரு அண்ணனும் கிடைச்சிருக்காங்கப்பா. யாரது? அதை நான் உங்களை நேர்ல பார்க்கும்போது சொல்றேனே. நான் ஊருக்கு வரும்போது அவங்களையும் கூட கூட்டு வரேன். சந்தோஷம்ப்பா. டாக்டரை பாத்தீங்களா? என்ன சொன்னாங்க? இன்னும் பார்க்கலப்பா, நாளைக்கு தான் போய் பார்க்கணும் டாக்டரை. ஏன்? நான் அதான் சொல்றேனே, இங்க ஒரு சின்ன பிரச்சனை ஆகி போச்சுன்னு, அதனால தான் போக முடியாம போயிடுச்சு. சரி சரி, பார்த்து பத்திரமா இருங்க. டேய், ராசாத்திக்கு ஒன்றும் இருக்காதுடா. அவன் மனசுக்கு அவன் நல்லா தான் இருப்பா. சரிப்பா, நான் நாளைக்கு டாக்டரை பார்த்துட்டு என்ன ஏதுன்னு உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்றேன். சரிடா, பாத்துக்க. வைக்கிறேன். சரிப்பா. என்னங்க, என்ன சொன்னா? ஏதோ பிரச்சனை அது இதுன்னு பேசிட்டு இருந்தீங்க. இல்ல, ஏதோ ஒரு சின்ன பிரச்சனையா, இப்ப சரியாயிடுச்சான். நேர்ல வந்து சொல்றேன்னு சொன்னான். இப்ப பத்திரமா இருக்காங்களா. நாளைக்கு போய் டாக்டரை பார்த்துட்டு ஃபோன் பண்றேன்னா. அத்தை அத்தை. என்ன? காபி சாப்பிட்டீங்களா? இப்பதானே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கொடுத்துட்டு போன. ஆமால, குத்தல. அத்தை, என்னாச்சு இவளுக்கு? அத்தை. டியர், கம் கம். வந்துட்டேன். உட்காரு. என் செல்லம் ஏதோ என்கிட்ட கேட்கணும்னு நினைக்குது, ஆனா தயங்குது. என்கிட்ட என்னடா தயக்கம்? என்னன்னு சொல்லு. அது அது வந்து ஏத்தா, உங்க பையனுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்? ஓ, இதான் விஷயமா? யாருக்கு? விக்னேஷுக்கா? அவனுக்கு என்ன பிடிக்கும்? அவனுக்கு இந்த அச்சு வெல்லம், அரிசி மாவு, முறுக்கு, அப்புறம் என்ன? விக்னேஷ் மாமாக்கு என்ன பிடிக்கும் நான் எடுத்து கேட்க போறேன். அது கவிதாக்கா கேட்டு தெரிஞ்சுப்பாங்க. அப்புறம் நீ வேற யார கேக்குற? தெரிஞ்சுக்கின்னு தெரியாத மாதிரி கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, மண்டையில கொட்டிடுவேன். ஏய், அவனுக்கு என்னென்ன பிடிக்கும்னு எனக்கு தெரியும். ஆனா ரொம்ப பிடிச்சதுன்னு ஒண்ணு இருக்கும்ல. சின்ன வயசுல இருந்தே இந்த விஷயம்னா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு ஒண்ணு இருக்கும்ல. அதுதான் என்னன்னு தரணும். யோசிங்க. அதாவது இந்தமா அதுக்காக இந்த உடல், பொருள், ஆவி இதெல்லாத்தையும் குத்துருவான்னு ஒண்ணு இருக்கும்ல.
அப்படி அவனுக்கு என்ன பிடிக்கும்? அவனுக்கு பரதநாட்டியம்னா ரொம்ப பிடிக்கும். ஐயோ நமக்கு சம்பந்தமே இல்லாத ஐட்டம் மாறுதே. என்ன சின்ன வயசுல இருந்தே அவன் பரதநாட்டியம் எங்க நடந்தாலும் உடனே போயிடுவான். பரதநாட்டியம் பாக்குறதுக்காகவே ஏகப்பட்ட தடவை அவன் காலேஜ கட்டடிச்சிட்டு போய் என்கிட்ட திட்டு வாங்கியிருக்கான் தெரியுமா? அந்த அளவுக்கு அவனுக்கு பரதநாட்டியம் மேல அவ்வளோ பைத்தியம். பரதநாட்டியம்னா நீ சொன்னியே, உடல் பொருள் ஆவி எல்லாத்தையும் கொடுத்துருவான். அதெல்லாம் சரி, எனக்கு பரதநாட்டியம்னா என்னன்னே தெரியாது. படத்துல ஆடுறதெல்லாம் பாத்துக்கிறேன். இனிமே நான் போய் கத்துக்கிட்டு வரணும்னா பல வருஷம் ஆயிடுமே. உனக்கு ஆட தெரியாதுன்னா நான் என்னடி பண்ண முடியும்? நடுவுல லூசுன்னு வேற சொல்ற. இரு, நான் அப்புறமா வச்சுக்கிறேன். எப்ப வேணாலும் வச்சுக்கோங்க. இப்ப எனக்கு கொஞ்சம் திங்க் பண்ணணும். நல்லா திங்க் பண்ணு. அவள் பேபி, அவள் பேபி, என்னங்க? என்ன என் பக்கத்துல வர நீ சொல்றல, ஏங்க என்ன புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க? எனக்கு பயமா இருக்குங்க. ஐயோ அவள் பேபி, ப்ளீஸ் சொல்றது கொஞ்சம் கேளு. நடந்தது யாராண்டும் சொல்லாதனா ப்ளீஸ். ஏன் என்ன எல்லாரும் கலாய்ப்பாங்க. அவள் பேபி ப்ளீஸ், அவள் பேபி ப்ளீஸ் 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 ப்ளீஸ். உங்களை கலாய்க்கணுங்க? நீங்க செஞ்ச சேட்டி எல்லாத்தையும் சொல்லுவேன், டமார் அடிச்சு சொல்லுவேன். அவள் பேபி வேணாம். அவள் பேபி ப்ளீஸ், அவள் பேபி ப்ளீஸ் ப்ளீஸ். நான் சொல்லுவேன், நான் சொல்லுவேன். என்னாச்சுன்னு? ஏன் இப்படி போர்வையை போத்திக்கிட்டு படுத்துட்டு இருக்கீங்க? உடம்பு சரியில்லையா? ஆமா, கொஞ்சம் ஃபீவரா இருக்குது. ஃபீவரா? உடம்பு சூடா இல்லையே, சில்லுன்னு தானே இருக்கு. அது குளிர் ஜரம். என்ன சத்யா, குளிர் ஜோரன்னு சொல்லிட்டு இப்படி உட்கார வச்சு பாத்துக்கிட்டு இருக்கீங்க? வாங்க நம்ம ஆஸ்பத்திரிக்கு போலாம் வாங்க. ஐயோ, எனக்கு அந்த அளவுக்குல காய்ச்சல் இல்ல சிஸ்டர். அப்புறம் ஏன் இப்படி நடுங்கிக்கிட்டு இருக்கீங்க? அது ப்ளீஸ் நான் சொல்லுவேங்க. அவள் பேபி ப்ளீஸ். நான் சொல்லுவேன். அது ப்ளீஸ் 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 ப்ளீஸ். எல்லாம் இவங்கள தாங்க. நான் சொல்லுவேன். நேத்து நைட்டு தூங்கிட்டு இருக்கும்போது இவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? கேளு, இங்க பாரு. வேணாம் சொன்னா கேளு. வேணாம் ப்ளீஸ் ப்ளீஸ். சொல்லுவேன். அதாவது மேல இருந்து